இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். அர்ச்சனா கிடைக்கவே இல்லையப்பா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைச்சா எனக்கு வேதனையா தம்பா இருக்கு. அர்ச்சனா வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. என்னமோ தெரியலப்பா. அந்த பொண்ணோட வாழ்க்கை முழுசும் இப்படி வேதனையாவே போச்சப்பா. இந்த ராத்திரில அர்ச்சனா எங்க போய் கஷ்டப்படுதோ, இதுக்கு மேல எங்கப்பா போய் தேட முடியும்? நீங்க போய் படுங்க, நாளைக்கு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிப்பா. நீ போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போ. அர்ச்சனா எங்கேயாவது கிடைக்கலான்னு பாரு. சரிப்பா. பார்த்து போப்பா. யோ, என்னையாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு கிடம்பு முடியலையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி. நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் மேல கோவமா வருது. என்ன மாமா, ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது? எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துடுச்சுமா. கரையான் புத்துக்குள்ள பாம்பு பூந்துடுச்சு. யோ, என்னையா புதிர் போட்டுட்டு இருக்க? என்னையா நடந்துச்சு? செல்வம் நந்தினியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம அர்ச்சனாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கடி. என்ன மாமா சொல்றீங்க? செல்வம் மாமா அக்காவை வீட்டை விட்டு விரட்டிட்டாரா? ஆமாமா. செல்வம் இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாம் அந்த நந்தினி தான் நம்ம செல்வத்தை இப்படி மாத்தி வச்சுட்டா. ஏயா, செல்வமும் நந்தினியும் சேர்ந்து அர்ச்சனாவை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கிற விஷயம் உனக்கு யார் சொன்னது? அடியே, நம்ம செல்வம் இருக்கானே, அர்ச்சனாவுக்கும் அந்த கருணகுமாருக்கும் தப்பான உறவு இருக்குன்னு வாய் கூசாம டிவியில பேட்டி கொடுத்துருக்காண்டி. இதை கேள்விப்பட்டு நானும் சிவாவும் என்ன ஏதுன்னு விவரம் கேட்கறதுக்கு அர்ச்சனா வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க அர்ச்சனா இல்ல. அதுக்கு பதிலாக அந்த நந்தினியும் செல்வம் தான் இருக்காங்க. என்னடா இது கொடுமைன்னு நானும் சிவாவும் செல்வத்துக்கிட்ட நியாயம் கேட்டேன். அர்ச்சனாவை பத்தி தப்பா அவன் எங்ககிட்டே சொல்லிட்டு அதனாலதான் வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு சொல்றாமா. அர்ச்சனா அக்காவை கல்யாணம் பண்ற வரைக்கும் அவர் பேர்ல மட்டும்தான் செல்வமா இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கு எல்லா செல்வமும் வந்து சேர்ந்திருக்குன்னா அது அர்ச்சனா அக்காவோட அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்ட தேவதைய வீட்டை விட்டு விரட்டிட்டு அவர் நல்லா இருந்துருவாரா? நல்லாவே இருக்க மாட்டாரு. அந்த நந்தினியும் நல்லா இருக்க மாட்டா. மாமா, அர்ச்சனா அக்கா இப்ப எங்க இருக்காங்கன்னு போய் பாத்தீங்களா? நானும் சிவாவும் அர்ச்சனாவை எங்கெங்கெல்லாம தேடி பார்த்தோமா. அந்த மகராசி எங்க இருக்கானே தெரியல. நிறமாச கர்ப்பிணி வேற. முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டு எதுக்கும் இருக்கட்டும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன வாசு, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீ ரோட்ல ஒரு பிச்சைக்காரியை காட்டி வாழ்ந்தா இந்த மாதிரி தன்மானத்தோட வாழணும்னு என் அறிவுக்கு புரிய வச்சால, அதான் யார்கிட்ட பணத்தை கொடுக்கணுமா அவங்க கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வரேன். அம்மா, நீ ஏன் பதட்டமா இருக்க? அப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? உங்க அண்ணனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த நந்தினி கூட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ற ரேவதி? நான் சொல்றேன்ப்பா. அப்போ அண்ணி எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒரு விவரமும் தெரியலையா? இல்லப்பா, தேடி தேடி களைச்சு போய் தான் வேதனையோட வந்திருக்கேன். அம்மா தாயே, என் வீட்டு மருமகளை எப்படியாவது காப்பாத்தி கொடுமா. நிறமாச கர்ப்பிணி அவ. அந்த சுமையோட எங்கெங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ தெரியல. அவளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. எப்படியாவது அவளை காப்பாத்தி கொடுமா. இந்தாக்கா, கொடுத்து சாப்பிட சொல்லுக்கா. சாப்பிடுமா. வாங்கிக்கம்மா. பார்த்தா வசதியா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தெரியற. வந்ததுல இருந்து உன் பேரை அர்ச்சனான்னு சொன்னதை தவிர வேற எந்த விவரமும் சொல்ல மாட்டேன்றியம்மா. நீ சொல்லனாலும் பரவாயில்லம்மா, முதல்ல சாப்பிடு. நீ வந்து சேர்ந்தது ஏதோ சினிமாவிலயும் டிராமாவிலயும் பாக்குற மாதிரி இருக்கு. எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்ற. ஏமா, உன்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சாதானமா நாங்களே ஏதாவது பண்ண முடியும்.
அம்மா நாங்களாம் அன்னாடம் காட்சி தான், ரோடு வேலை தான் செய்கிறோம். எங்களால் உனக்கு என்ன உதவி பண்ண முடியும்னு தெரியல. நீ விவரத்தை சொன்னாதானம்மா நாங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியும். கட்டாயப்படுத்தி கேட்டா கண்கலங்குற. கர்ப்பிணி பொண்ணா வேற இருக்க. என்ன புருஷன் முண்டாட்டி சண்டையா? கோச்சிட்டு வந்துட்டியா? உன் புருஷன் விரட்டி விட்டாரா? மாமியார் கொடுமையா இல்ல நாத்தனார் கொடுமையாமா? ஏம்மா என்ன பிரச்சனைன்னு உன் கூட பிறந்த பொறப்பான்னு நினைச்சு எங்ககிட்ட சொல்லுமா. ஐயோ அம்மா அழுவாதம்மா. ஐயோ அம்மா அழுவாதம்மா. ஐயோ என்ன பண்றது? சரி நீ எதுவும் சொல்ல வேணாம்மா, முதல்ல சாப்பிடுமா. உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். என்னன்னு சொல்லுமா. நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏன் வந்த? என் வீடு எங்க இருக்கணும்? என் கடந்த காலத்தை பத்தியும் யாரும் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு தானே இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது சந்தோஷம். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுல தெம்பும் வாழணுங்கிற எண்ணமும் தானா வருது. உங்க கூட ஒருத்தியா நானும் இருந்துடலான்னு தோணுது. உங்கள ஒருத்தியா என்னையும் சேர்த்துப்பீங்களா? எம்மாடி நீ ஏதோ விரக்திலையும் வீம்லையும் இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தா வசதியா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லம்மா. வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அன்னாடங்காச்சிங்க நாங்க. ஏம்மா எங்களோட சேர்ந்து உன்னால கஷ்டப்பட முடியாதுமா. கஷ்டப்படுறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லைங்க. நான் படாத கஷ்டம் எல்லாத்தையும் பட்டிருக்கேன். தயவு செஞ்சு என்ன எந்த கேள்வியும் கேட்காம உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. என்ன உங்க கூட பிறந்தவள நினைச்சு எனக்கு இந்த உதவி செய்யுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எம்மாடி நீயே உன்னை பத்தி எங்களாண்ட சொல்ற வரைக்கும் உன்னை பத்தி எதுவும் நாங்க கேட்டுக்க மாட்டோம். நீ எங்க கூட இருந்துரு. ஆனா இப்ப சாப்பிடுமா. அம்மாடி நீ தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்பல. எம்மாடி எங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு நேரமாச்சு. சாப்பாடு குண்டான்ல இருக்கு, பழையதுதான். இப்ப சாப்பிட்டுக்க, ராத்திரி வந்து சூடா செஞ்சு தரேன். சாப்பிட்டுட்டு மர நிழலா பார்த்து படுத்து தூங்கு. அந்த மொன திரும்புற இடத்துலதான் வேலை. இதோ அந்த பக்கம் தான். ஏதாவது ஒண்ணுன்னா குரல் கொடு. வேலை எங்க நடக்குது? நீங்க அதான் அந்த மொன திரும்புற இடத்துலதான். கூப்பிடுற தூரம் தான், வேணும்னா கூப்பிடு. ஏதா ஒன்னா கூப்பிடு. சரி, நாங்க வந்துடுறோம், வாங்க போலாம். பாட்டி நீங்களும் வேலைக்கு போறீங்க? ஆமாம்மா, உழைச்சா தானே சாப்பிட முடியும். வேலைக்கு போனா தானே 4 காசு வரும். என்ன பண்றது, ஒரு வருஷமா உழைச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னம்மா பண்றது? எங்களை மாதிரி இல்லாதவங்க குடும்பத்துல பிறந்துட்டா இந்த கட்டை காடு போய் சேர்ற வரைக்கும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஏம்மா நீ போய் சாப்பிடு, நாங்க வரோம். அக்கா என்னம்மா? நானும் உங்க கூட வரேன்க்கா. ஐயோ அங்க ஒரே வெயிலுமா, உட்கார கூட இடம் கிடையாது. இங்கதான் நிழலா இருக்கு, இங்கே உட்கார்ந்துரு, நாங்க வந்துடுறோம். இல்லக்கா, நாங்க வந்து நிழல்ல உட்கார வரல. நானும் உங்க கூட வேலை செய்யறேன்னு தான் சொல்றேன். என்னம்மா நீ எங்க கூட வந்து வேலை செய்ய போறியா? ஏங்கா நான் வேலை செய்யக்கூடாதா? அப்படி இல்லம்மா, நீ நேர மாச கர்ப்பிணியா இருக்கிறமா. அது மட்டும் இல்ல, இந்த வேலை உனக்கு கொஞ்சம் கூட பழக்கம் இல்லாத வேலை. வெயில்ல கொதிக்கிற தரல வேலை பார்க்கணுமா, அது உன்னால முடியாதுமா. ராத்திரி ஏதோ ஒரு வேகத்துல இங்கே தங்கிக்கிறேன்னு சொன்ன. சரி கொஞ்ச நாள் இருந்தா நீயே உன்னை பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லுவ. உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம்னு நினைச்சோம். நீ எங்க கூட வேலைக்கு வரேன்னு சொல்றியாமா? ஏமா இது ஈஸியான வேலை இல்லம்மா. இல்லக்கா, எனக்கு ஏத்த வேலை ஏதாவது கொடுங்க, நான் செய்யறேன். என்னால இங்க சும்மா இருக்க முடியாது. தள்ளாத வயசுல அந்த பாட்டியை வேலைக்கு போகும்போது நான் இதுக்கு இங்க சும்மா இருக்கணும். நானும் உங்க கூட வேலைக்கு வரேன்க்கா. ஐயோ எப்படிமா, நேரமாச கர்ப்பிணியா இருக்கிறியம்மா? என்னால எது முடியுமோ அதை நான் செய்யறேன். தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க.
என்னக்கா இந்த பொண்ணு இப்படி அடம் பிடிக்குது? சரி வா, மேஸ்திரி கிட்ட சொல்லி ஏதாவது வேலை செய்ய சொல்லுவோம். முதல்ல சாப்பிட்டுட்டு வா, நாங்க அப்படி நிக்கிறோம். ரேவதி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ரேவதி, வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றேன், எதுவும் பேசாம அப்படியே இருக்க. என்னாச்சு உனக்கு? எனக்கு மனசே சரியில்லை வாசு. என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை, எல்லாம் அர்ச்சனாக்காவை பத்தி தான். பாவம், அவங்க நிற மாச கர்ப்பிணி. ஏன் செல்வம் மாமா இப்படி எல்லாம் பண்றாரு? என்ன மாமா, என்னாச்சு? அர்ச்சனாக்காவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? எப்படி இருக்காங்களோ, எங்க இருக்காங்களோ? அவங்கள நினைச்சு எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாமா வரேன். ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் தகவல் சொல்லியிருக்காங்களாம். ஆனா எங்க இருந்தும் பதில் கிடைக்கலையாம். நம்மளையும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் போய் பார்க்க சொன்னாங்க. நம்பிக்கையா எந்த தகவலும் கிடைக்கலம்மா. ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. உங்க அண்ணனை சும்மா விடக்கூடாது வாசு. ஒரு கர்ப்பிணி பொண்ணு, அதுவும் நிறமாச கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம அர்ச்சனாக்காவுக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை பண்ணிருக்காரு பாருங்க. இந்த அநியாயத்துக்கு நியாயம் கேட்டே தீரணும். இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கிறது ரொம்ப தப்பு வாசு. ஏதாவது செஞ்சே ஆகணும். நீ ஏம்மா கோவப்படுற? செல்வம் அர்ச்சனாவை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு நானும் சிவாவும் நியாயம் கேட்கலான்னு அங்க போனோம். பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்னையே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாமா. இனிமே இதெல்லாம் அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா. இல்ல மாமா, நீங்க கேக்குற விதம் வேற, நான் போய் கேக்குற விதம் வேற. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நாங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்க போனப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அங்கிருந்து போயிட்டாரு. என் மேல கோவப்பட்டதும் அதுக்குதான். தாலி கட்டின பொண்டாட்டி மேல, அதுவும் அர்ச்சனா அக்கா மேல இப்படி ஒரு பழிய போட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அவர் மட்டும் நிம்மதியா இருப்பாரு. நாம அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? முடியாது மாமா. வாசு, நீ வா என் கூட. இப்பயே போய் உங்க அண்ணன் கிட்ட நியாயத்தை கேட்போம். எதுக்காக அர்ச்சனாக்காவை வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னு. அக்காவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை அவரை செய்ய சொல்லுவோம். அக்காவை திரும்ப கூட்டிட்டு வந்து அவர் கூட சேர்ந்து வாழ வைப்போம். இதுக்கெல்லாம் காரணமான அந்த நந்தினிய வீட்டை விட்டு விரட்டுவோம். வா வாசு, போலாம். அட என்னம்மா நீ? ஏற்கனவே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனப்பவே அவன் கோவத்துக்கு ஆளாயிட்டு வந்திருக்க. இந்த நிலைமையில மறுபடியும் அவங்ககிட்ட சண்டைக்கு போறேங்கிற. நீ போறதோட இல்லாம இப்ப இவனையும் வேற கூப்பிடுறிய. அதெல்லாம் வேண்டாம். இப்ப எதுக்காக நீ பிரச்சனை மேல மேல பெருசாக்கிட்டு இருக்க? என்னத்த பேசுறீங்க? அதுக்காக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலம்மா. இது அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள இருக்கிற குடும்ப பிரச்சனை. இதுல எதுக்காக நாம தலையிடணும்? அதனால இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்கிறேன். என்னத்த 3வது மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. கட்டி கொடுத்த இடத்துல ராணிக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா அது அவங்க குடும்ப பிரச்சனைன்னு தட்டி கழிச்சிருவீங்களா? அது என் பொண்ணுக்கு ஏமா அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது? இந்த மாதிரி ஒரு தப்பான புருஷன் கிடைச்சா யாருக்கு வேணாலும் அக்காவோட நிலைமை தான் வரும். அக்கா யாரு? இந்த வீட்டு மூத்த மருமக. அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கும் போது நாம போய் கேக்குறதுல என்ன தப்பு இருக்காத்த? ஐயோ, நான் அதுக்கு சொல்லலம்மா. இப்பதான் உங்க மாமா வந்து சொன்னார்ல, நான் போய் கேட்டேன் என்ன அவமானப்படுத்திட்டான்னு. அப்படிப்பட்டவங்ககிட்ட நாம பேசி என்ன பிரயோஜனம்? அதனாலதான் சொன்னேன். அதுக்காக கேட்காம விட்டுட முடியுமா? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்ன வாசு சொல்ற? நீ வா போலாம். ஐயோ, இப்ப ரேவதி கூட நந்தினி முன்னாடி போய் நின்னா அர்ச்சனா அண்ணிய வீட்டை விட்டு வெளியே துரத்துனதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுமே. என்ன பண்றது? என்ன வாசு யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லம்மா. நான் சொன்னதான் அவனும் யோசிக்கிறான். அது அவங்க புருஷன் பொண்டாட்டி விவகாரம், அவங்க குடும்ப விஷயம். அதுல நாம எதுக்கு தலையணும்னு யோசிக்கிறான். என்ன வாசு, உனக்கு அப்படி ஒரு தயக்கம் இருக்கா என்ன? ஆமா ரேவதி, அண்ணன் இப்பெல்லாம் யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. அங்க போய் நம்ம பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவருக்கு நம்ம மேல வெறுப்பு தான் அதிகமாகும். அண்ணன் கிட்ட போய் பேசுறதை விட அண்ணியை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கலாம் ரேவதி. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
நம்ம நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும் கண்டிப்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன மாமா வாசு இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆமாம்மா, வாசு சொல்றதுல நியாயம் இருக்குல்லம்மா. செல்வத்துக்கிட்ட போய் பிரச்சனை பண்றதை விட அர்ச்சனா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறதாம்மா நல்லது. நான் ஒன்றும் இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கலம்மா. நான் போயிட்டு சிவாவை கூட்டிட்டு போய் அர்ச்சனா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறேம்மா. அண்ணன் விஷயத்துல வாசு ஒரு தொட நடுங்கி, வாசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை. இதுக்கு நாம தான் ஏதாவது முடிவெடுக்கணும். ஏம்மா, நீ இந்த நிலைமையில வேலை செய்யணுமா? நாங்க தான் உன்னை அங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொன்னோமே. ஏம்மா கஷ்டப்படுற? இப்போ ஒன்றும் கெட்டு போயிடலம்மா. நீ எங்க வீட்டு பொண்ணா இருந்தா நாங்க ஒன்று வேலை செய்ய விடுவோமா? நேரில் போய் உட்காருமா. பரவாயில்லக்கா, என்னை விட பெரியவங்களும் வேலை செய்யும்போது என்னால முடிஞ்ச வேலையை நான் செய்யறேன். என்னால சும்மா இருக்க முடியல. தயவு செஞ்சு என்னை வேலை செய்ய விடுங்க. சரிம்மா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அம்மா சொன்ன மாதிரி அவங்க கண்ட கனவு பழிச்சு போச்சே. நாம ரோடு போடுற வேலை தானே பார்க்குறோம். ஏம்மா ஏம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் முடியாதுன்னு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அடம் முடிக்கிறியாம்மா? போய் உட்காரு. இல்ல பரவாயில்லக்கா. நேரம் மாசமா இருக்கிற, என்ன பண்றது?